ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ட்ரெஸ் ஹால் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நானே வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட ஓன் பிராண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். எல்லா டைப்ஸான மேக்ஸி, அம்பர்லா, செமி அம்பர்லா, அனார்கலி, மசக்கலி எல்லா டைப்ஸான மேக்ஸியும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். குர்த்தீஸும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸுமே வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. காட்டன் மெட்டீரியல், ஜார்ஜெட் மெட்டீரியல், நெட் மெட்டீரியல், சாட்டன் மெட்டீரியல், அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்ஸி ட்ரெஸ் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷாப்ஸி அப்படின்னா ஒரு ஆப் தான். அது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ அந்த மாதிரி அதுவும் ஒரு ஆப் தான். ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஷாப்ஸியில் பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் வந்து இருக்கும். ஸோ மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதுலேயும் நிறையா திங்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் சீசன் சேல் போயிட்டுருக்கு. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஷாப்ஸியில். அதில் வந்து ஒரு 4 ட்ரெஸ் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். குர்த்தீஸ், அம்பர்லா, ஃப்ராக் மாதிரி டைப்பில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு 4 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்ஸி ஆப் வந்து இல்லாதவங்களுக்கு அந்த ஆப்போட லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 4 ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஷாப்ஸி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆப் மாதிரியே தான் இருக்கும். ஃப்ளிப்கார்ட் ஆப் மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் வந்து எதெல்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணுறீங்களோ அதே தான் ஷாப்ஸிலையும் ஷோ ஆகும். ஸோ ஷாப்ஸியும் ஃப்ளிப்கார்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோமோ இதில் வந்து காட்டும். ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா லாகின் ஒரே இது போட்டிருந்தோம் அப்படின்னா அதில் என்ன ஆர்டர் பண்ணாலும் சரி இதில் வந்து காட்டும். இதில் நீங்கள் ரிட்டர்ன் போட்டிங்கனாலும் அதில் காட்டும். ஸோ ரெண்டுமே ஒரே ஆப் தான். ஆனால் வந்து ஃப்ளிப்கார்ட் விட ஷாப்ஸியில் தான் நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஷாப்ஸியில் தான் மீஷோ மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நான் ஆர்டர் பண்ணது வந்து ஷாப்ஸியில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் கவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்னு வந்திருக்கும். ஸோ ஷாப்ஸியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் மாதிரி காட்டும், நிறைய ஆஃபர்ஸ் காட்டும். இப்போ ஒரு ட்ரெஸ் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கீழே வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். இவ்வளோ ருப்பீஸ் வந்து மைனஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 300 ருப்பீஸ் அப்படின்னா அந்த ஷாப்ஸில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு 10 ருப்பீஸ், 25 ருப்பீஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ அது மட்டும் பே பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குர்த்தி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 போட்டிருக்கு. 34னா எக்ஸஸா எஸ்ஸான்னு தெரியல இந்த மாடலில். ஸோ இது வந்து ஒரு நார்மல் குர்த்தி தான். காலர், ஜென்ஸ் காலர் வச்சு ஒரு குர்த்தி. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலர், பிங்க் கலர் மாதிரி இருக்குது. ஸோ ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இது நான் எஸ் சைஸ் போட்டேன்னா என்ன சைஸ் போட்டேன்னு தெரியல, ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ஃபிட்டிங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவுமே ஆல்டர் பண்ண வேண்டாம். ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி, சைடு ஓப்பன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுற டைப்பில் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணுற டைப்பில் இல்லை, அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி தான்.
ஸோ இதுக்கு வந்து ஒயிட் கலர் பலாசோ போட்டால் நல்லாயிருக்கும். லெகின் போடுறதா இருந்தாலும் லெகின் போடலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து போட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த குர்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாத்தும் நல்லாயிருக்கு. இது என்ன ஃபேப்ரிக்னு பார்த்தீங்கன்னா காட்டனில் தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் தான். இது வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நேர்லையும் பார்த்தீங்கன்னா ஓகே தான், ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக பிளெயின் ரெட்டில் ஒரு ரேயான் ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்பர்லா டைப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, செமி அம்பர்லா. ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் வி நெக் கொடுத்துருக்காங்க, லேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சமோசா லேஸ் சொல்லுவாங்க அது வச்சுருக்காங்க சில்வரில். பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டீப் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் என்ன சைஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் எக்ஸஸ் இருந்ததே பெரிய விஷயம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நாட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் 2 நாட் கட்டுற மாதிரி இருக்குது. மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு நாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாட் கட்டினீங்க அப்படின்னா நிறையா இருக்குது இந்த டிசைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்லீவ் மாதிரி தான் வருது. பிளெயின் ரெட் கலரில் ஒரு ரேயான் ஃபேப்ரிக்கில் தான் அம்பர்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க, அந்த சமோசா லேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துப்பட்டா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிஃபான் ஃபேப்ரிக் மாதிரி. துப்பட்டா கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு கொஞ்சம் கிராண்டாக ஷால் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஷால் வந்து கொஞ்சம் கிராண்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இதோட ஷால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது வாங்குறீங்க அப்படின்னா துப்பட்டா வந்து வேறு வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் நல்லா கிராண்டான லுக் கிடைக்கும். ஆனால் இதோட ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். 300 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருந்தேன். பட் ரேட் அப்போலாம் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. 500, 600, 700 அந்த ரேஞ்சில் தான் காட்டும் எப்பயுமே. ஆனால் இந்த வாட்டி 300 கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ஷால் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க, பிங்க் வித் ரெட் காம்பினேஷனில். ஸோ இந்த ட்ரெஸ் போட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஷாப்ஸியில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் சேல் வந்து 7th to 15th வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 15th தான் லாஸ்ட்டு. ஸோ இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ இயர் எண்ட் அப்படின்றதுனால நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. 15th லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 15th அப்புறம் இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரெஸ் அந்த ரேட்டுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டர் போட்டேன். ஸோ இந்த கிளாத்தோட குவாலிட்டியே ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன், 36. அப்போ இதுக்கு முன்னாடி 34 சைஸ் காட்டினது அந்த பிங்க் கலர் பிங்க் வித் ஒயிட் கலரில். ஸோ அது வந்து 34 போட்டிருந்தது. அப்போ அது எக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் வந்து 36 போட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரேயான் ஃபேப்ரிக்கில் இருக்குது, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. மெரூன் வித் நேவி ப்ளூ கலரில் ஒரு குர்த்தி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏலைன் குர்த்தி போட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இது பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை, ஏலைன் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா வி நெக் கொடுத்துட்டு இது ஆலியா கட் மாதிரி இந்த இடத்துல பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலரில்
இதில் நிறையா கோல்டன் கலரில் ஃப்ளாரல் பிரிண்ட் மாதிரி இருக்குது, ஃபாயில் பிரிண்ட் மாதிரி. ஸோ இந்த ட்ரெஸ் நேரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீட்டர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன மாடல்னே தெரியல. பாக்ஸ் பீட்டர்லாம் இல்லை, குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஒரு அம்பர்லா ஃப்ராக் மாதிரி இருக்குது, அனார்கலி மாதிரி இருக்குது, அம்பர்லா கிடையாது. ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. மெரூன் வித் நேவி ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இது கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. ஸோ இது எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீநெக்கு மட்டும் எனக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா ஒன்று இந்த இடத்துல வந்து லோவாக வர மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப லீனாக காட்டுற மாதிரி இருக்கும் வீநெக் எனக்கு போட்டால். அதனால் வீநெக் எப்பயுமே நான் வாங்க மாட்டேன். பட் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து போட்டு வீடியோ என்ன அட்டாச் பண்ணுறேன். ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் குர்த்தி தான், ஒரு நெட்டட் ஃபேப்ரிக் மாதிரி. ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பிளெயின் ஒயிட் கலர் நெட்டட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து லைனிங் இல்லை. ஸோ பாடி பார்ட்டில் மட்டும் லைனிங் கொடுத்துருக்காங்க, கிரேப் லைனிங் மாதிரி. ஸோ இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஷாப்ஸில் எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குது குவாலிட்டி. ஸோ அந்த ரெட் கலர் மட்டும்தான் துப்பட்டா கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அந்த ரேட்டுக்கு அது ஓகே தான். ஸோ இது வந்து சைட் ஸ்லிட் ஓப்பன் இருக்க மாதிரி ஒரு நார்மல் குர்த்தி தான். நல்லா இருக்குது ட்ரெஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வாங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன்ல. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது அழகாக இருக்குது. ட்ரெஸ்லாம் போட்டு வர எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷாப்ஸிலேருந்து நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். ட்ரெஸ் வந்து போட்டு அதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்ட்டும் அவுட்புட் காட்டிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.